அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு பிறகு எஸ்பி வேலுமணி முகாமில் இருந்த ஆற்காடு எம்எல்ஏ சுகுமார் மீண்டும் ஏபிஎஸ் முகாமிற்கு திரும்பியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். வணக்கம் பிரகாஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் சுகுமார் தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பதற்காக சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்துக்கு வருகை தந்திருக்கிறார். அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 2 அணிகளாக பிரிந்து செயல்பட்டு வராங்க. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு 2 அணிகளாக பிரிந்து செயல்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில முன்னாள் அமைச்சர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வேலுமணி தரப்பு ஆதரவு நிலைப்பாட்டினை சுகுமார் எடுத்தார். 2 அணிகளாக இருந்த நிலையில வேலுமணி ஆதரவு நிலைப்பாட்டை சுகுமார் எடுத்தார். அதனைத் தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு வகித்து வந்த சுகுமாரை அந்த பொறுப்பில் இருந்து விடுவித்து அவருக்கு பதிலாக சுமை தாங்கி ஏழுமலை என்பவரை மாவட்ட செயலாளராக நியமித்து அதே போல வேலுமணி ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்த பல்வேறு மாவட்ட செயலாளர்களுடைய கட்சி பதவியும் பறிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. 2 அணிகளாக தொடர்ச்சியாக பிரிந்து செயல்பட்டு வந்த நிலையில தற்போது ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் சுகுமார் சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை இல்லத்துக்கு வருகை தந்திருக்கிறார். அவர் சந்திப்பதற்காக வருகை தந்திருப்பதாக தெரிகிறது. 2 அணிகளாக பிரிந்து வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில தொடர்ச்சியாக வேலுமணி தரப்பினர் அதிமுக பொதுக்குழுவை கூட்ட வேண்டும், தேர்தல் தோல்விகள் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக வலியுறுத்தி வரக்கூடிய சூழ்நிலையில தற்போது அந்த முகாமில் இருந்து ஒரு எம்எல்ஏ அங்கிருந்து பிரிந்து வந்து தற்போது எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க வந்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இன்னும் அந்த முகாமில் இருக்கக்கூடிய இன்னும் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் வருவார்களா என்ற ஒரு கேள்வியும் எழுந்து வருகிறது. ஏற்கனவே தனி அணியாக பிரிந்து செயல்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில சமீபத்தில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கிட்டத்தட்ட 70 மாவட்ட செயலாளர்கள் அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பங்கேற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. அதே போல ஒவ்வொரு மாவட்ட வாரியாக பொதுக்குழு உறுப்பினர்களும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக கையெழுத்திட்டு வருவதையும் எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து தகவலாக சொல்லப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில தற்போது வேலுமணி ஆதரவு எம்எல்ஏவாக செயல்பட்டு வந்த சுகுமார் தற்போது எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க வந்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நன்றி பிரகாஷ், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.